யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருட்தொண்டாற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர், கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்துச் சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இவர் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுவையில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு பிறந்தார். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவரது தந்தையின் பெயரின் முதல் பாதியை தன்னுடைய பெயரில் இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார். சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகான பாடல்களை எழுதும் திறனும் பெற்றிருந்தார். பள்ளி படிப்பை நன்கு கற்று தேர்ந்த அவர் தனது 16வது வயதில் புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருந்த பற்றினையும் அவரது தமிழ் புலமையையும் விரிவுபடுத்தினார். தமிழறிவு நிறைந்தவராகவும் அவரது விடாமுயற்சியாலும் தேர்வில் முழு கவனம் செலுத்தியதால் 3 ஆண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை 2 ஆண்டுகளிலேயே முடித்து கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார். மிகச் சிறிய வயதிலேயே இத்தகைய தமிழ் புலமை அவரிடம் இருந்ததால் கல்லூரி படிப்பு முடிந்தவுடனே அவர் 1919இல் காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரியில் தமிழாசிரியராக பதவியேற்றார். தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவரது பாடலை தனது நண்பனின் திருமண நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார். பாரதியிடமிருந்து பாராட்டுக்கள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது பாரதிதாசனுக்கு. அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதியாரிடம் நட்பு கொண்ட அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலேயே அவர் தனது படைப்புகளை வெளியிட்டார். அச்சமயத்தில் சுதந்திர போராட்ட சூழல் நிலவியதாலும் அவர் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டன் என்பதாலும் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு சென்றார். அவரது இலக்கிய நடையை கண்டு வியந்த அன்றைய திரை தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கியதால் அவர் திரைப்படங்களுக்கும் கதைவசனம் எழுதியுள்ளார். பெருந்தலைவர்களான அண்ணாதுரை, மு. கருணாநிதி மற்றும் எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்றோர் அவருடைய படைப்புகளுக்காக அவரை ஊக்குவித்தாலும் அவர் 1954ஆம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எண்ணற்ற படைப்புகளை அவர் தமிழ் மொழிக்கு வழங்கியிருந்தாலும் சாதி மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்களின் மனதிலிருந்து அழிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார். அவரது மிகச் சிறந்த படைப்புகளில் சில பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், குறிஞ்சித்திட்டு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகில் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, குயில், தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பெண்கள் விடுதலை, பிசிராந்தையார், மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதியமுது, முல்லைக்காடு, கலைமன்றம், விடுதலை வேட்கை மற்றும் பல.
பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினர். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஓர் தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகிறது மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஓர் மாநில பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டது. 1946 அவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக அவர் தங்கக்கிளி பரிசு வென்றார். 1970 அவரது மரணத்திற்கு பின் அவரது பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஓர் நினைவு அஞ்சல் தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது. எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்று பன்முகம் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 1964ஆம் ஆண்டில் இயற்கை எய்தினார். ஆகச் சிறந்த கவிஞனை அவரது பிறந்த தினத்தில் நாமும் கொண்டாடி மகிழ்வோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.